ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அப்பாவும் தேஜும் வந்துட்டாங்க. நேத்து தான் வந்தாங்க. அக்கா வீட்ல இருந்து என்னென்ன குடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த சிப்பி அத வந்து மட்டக்கறியோ என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மட்டக்கறியா? இல்ல என்னன்னு அத வேற கமெண்ட் படிக்கும்போது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் மறந்துடுறேன். அந்த சிப்பியும், அதுக்கப்புறம் கெண்டா, அந்த ஊமச்சி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் பெரிய கெண்டா கொண்டுட்டு வரல. அதனால என்னென்ன குடுத்து விட்டுருந்தாங்க. தேஜுவ நெறைய பேர் மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேஜு வந்துட்டா. ஆனா இப்போ வீட்ல இல்ல. சின்ன மாமியாரோட சேர்ந்து பக்கத்து ஊருக்கு சைக்கிள்ல போயிருக்காங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல பணம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க போல. இல்ல அப்படியே மார்க்கெட் போயிட்டு வருவாங்களான்னு தெரியல. 4 மணிக்கு மேல மேடம் எப்போதுமே பிஸியா இருப்பாங்க. கொஞ்சம் 5:30 இந்த மாரி டைம்ல தான் வீட்ல படிக்க வருவாங்க. இல்லாட்டி எப்போதுமே சின்ன மாமியார் வீட்ல தான் இருப்பா. அங்க கொழுந்தனாரும், என்னோட நாத்தனாரும் இருக்கிறனால. ஓகே. அக்கா வீட்லேருந்து என்னென்ன குடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். இப்ப தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். டைம் இப்போ ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். இன்னைக்கான விலாக் வந்து ஒரு 11 மணிக்கு அப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அப்பாவும் தேஜுவும் வந்துட்டு இருக்காங்க. அக்காவுமே இன்னைக்கு வருவாங்க. அவங்க வந்து பஸ்ஸில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க. அதனால மதியம் சமைச்சிட்டு இருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம். குள்ளணும் குடடேக் এই থালি எல்லாமே இருக்கு. வீட்டுக்குள்ளே கூட இன்னும் வரலங்க. வரும்போதே என்னோட விளையாட்டு சாமான் இருக்கான்னு கேட்பா. அதுவும் விளையாட்டு சாமானில் விறகு கூட கிளஞ்சிருந்தாலும் இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்பா. ஏன் கிளனா அப்படின்னு கேட்டா பார்த்தீங்களா? அதுதான். அம்மா வந்து கோவாவில் இருந்தாங்கல்ல. அப்போ வந்து புது தண்ணிங்கிறனால என்னவோ முடி பயங்கரமாக கொட்டியிருக்கும் போல். கொட்டின முடியெல்லாம் பத்திரமா கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நீ ஏதாவது பாத்திரம் வாங்குறேன்னா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. இந்த ஒரு தட்டு நிறைய முடி கொடுத்தே மறுபடியும் 30 ரூபா கொடுத்து வாங்கினேங்க. அக்கா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த வெள்ளை கலர் கேரி பேக்கில் வந்து பச்சரிசி மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. இன்னொரு பேக்கில் இருக்கிறது வந்து இந்த டைம் அவங்க விவசாயம் செஞ்சாங்கல்ல, அதில் ஒரு 2 வயல்ல என்னவோ பிரியாணி அரிசி போட்டிருக்காங்க போல். இந்த அரிசியெல்லாம் விற்பாங்களா இல்லை அவங்க சமைப்பாங்களான்னு தெரில. மருமகிட்ட கொண்டு போய் கொடு, அவள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோன்னு சொன்னாங்களாம். அக்கா வீட்டில் இருக்கிறது வந்து ஹைப்ரிட் மரம்னு நினைக்கிறேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 3-4 நாட்டு மரம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ தான் பூ பூக்குது. 2-3 பிஞ்சு வச்சுருந்தது பார்த்தேன். ஆனால் இங்கே காய் வர்ற டயத்தில் அக்கா வீட்டில் இருக்க முருங்கை மரத்தில் காய் முடிஞ்சிருக்கும். இந்நேரம் அவங்க டெய்லியும் சாப்பிட்டு அதை சொல்லுவாங்கள்ல, வெறுத்து போச்சுப்பா டெய்லியும் இப்படி இதையே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு, அந்த நிலமையில் இருப்பாங்க. அதனால் எப்போதுமே இந்த சீசனில் எங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. எப்படியும் இந்த முருங்கைக்காவெல்லாம் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வாரம் மாதிரி ஆகும். ஏன்னா சம்காவும் கெண்டாவும் எவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் சமைக்கிறதுக்கே ஒரு 4-5 நாள் தேவைப்படும். அதுக்குள்ளே பாதி காஞ்சாலும் காஞ்சிரும். அதனால் தண்ணியில் வச்சாச்சு. உள்ள வச்சு இப்போ தான் அரிசி போட்டிருக்கேன். அவங்க வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்தாங்களா, அதனால் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அக்காவும் வரேன்னு சொன்னனால மீன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு என்னோடய ஹஸ்பண்ட். காலையில் அவரோட மொபைல் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக குண்டா போயிருந்தாங்க. சரி பண்ணிவிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். மாமனார் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்க அந்த இலந்த பழ மரம் இருக்குல்லங்க, அதை வந்து கிளையெல்லாம் உளுப்பி எவ்வளோ காய் பழம்லாம் விழுந்ததோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காற்றடிச்சு அதுவாக கீழே விழும் இல்லைங்க, அதெல்லாம் ஆடே சாப்பிட்றது. அதனால் வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மால் பாருங்கள் வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்காங்க. வெயில் அதிகமாக இருக்குங்களாம். அதனால் துண்டு போட்டுட்டு செருப்பு போட்டு போய் பிறக்கி வைப்பாங்களாம். இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி காலையில் இங்கே சாணி பூசினேன். இந்த சைடில் எல்லாம் இன்னும் காயாமல் இருக்குது பாருங்கள். இப்போ முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஊரில் எல்லாம் வீடு மொழுகணும் அப்படின்னா கறிக்கொட்டை இருக்குல்லங்க, அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் சாணி பூசுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி பவுட்ரு பண்ணியிருந்தேன். ஒரு பூச்சி இருக்குது, நல்லா இருக்கா? அம்மா லாஸ்ட்டாக விட்டுட்டு போன இடத்துல நான் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த கல்லை வச்சு இன்றைக்கி பூசியிருந்தேன்.
தேஜோட அப்பா கிட்ட காமிச்சிட்டு அவரோட ரியாக்ஷன் பார்ப்போம். அம்மா தேய்ச்ச இடமெல்லாம் இப்படி இருக்குது சரிங்களா? நான் தேய்ச்ச இடம் இது. அவர் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்து சம்கா பாருங்க. இந்த டைம் ஏதோ ஒன்று 2 நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சத்தம் வருது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் ஊமச்சி தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க பாருங்க. பெரிய கேண்டா கொண்டுட்டு வரல, சிப்பி. எவ்வளோ இருக்கு பாருங்க. 5-6 நாள் மாதிரி வச்சு சமைப்பாங்க. டெய்லியும் கூட இதே குழம்பா இருக்கும். ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. தண்ணிக்குள்ளே இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3-4-5 நாளில் சாப்பிட்றணும். அக்காவும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருக்கும், சீக்கிரமாக காலி ஆயிரும். வேணா நம்ம ஊரில் சமைக்கிற மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். என்னன்னே தெரியலங்க, சிப்பி மட்டும் சாப்பாடு பிடிக்கவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அக்கா வராங்களா என்னன்னு கன்ஃபார்மாக தெரியாது. உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்புக்கு. கிராமத்தில் கிடைக்கிற மீன் தான் வாங்கிட்டு வராங்களாம். அது கூட உருளைக்கிழங்கு தக்காளி சேர்த்து குழம்பு வைக்கிறதுக்கு வேக வச்சுட்டு இருக்கேன். இப்போ மீன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. எப்போதுமே மீன் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு உடம்பு பீஸெல்லாம் ஃப்ரை பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக எதை ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ தான் தலையெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுங்கள்ல. மதியான நேரங்களா என்னால் கீழே உட்காரக்கூட முடியல. அந்த ஒரு சைடு அடுப்பு சைடு வெயில் இருக்கிற இடம் ரொம்ப சுடுது. கீழே நிற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. மதியான வேலைனா இப்படி தான் இருப்போம் பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் வந்து மதிய நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம். இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே நான் வெளியே உட்காருவேன். அப்பா வந்து எங்கேயோ ஆடு வெட்டுறதுக்கு போயிருப்பாங்க போல். காது, அதுக்கப்புறம் ஆட்டோட காது, ஆட்டுக்கால், அப்புறம் குடலெல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. அதனால் வெளியே உட்காந்து பேச முடியாது. அதை விட அடுப்பில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் இப்போது இதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வீடியோவில் பாதி பேசியிருப்பேன். அதனால் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வேலை இருக்குது. என்னென்ன ஹீட் பண்ணி வைக்கிறோம், இல்லை இன்றைக்கே என்னென்ன குழம்பு வைக்கிறோன்னு ஒன்றுமே தெரியல. அது கூடவே கொஞ்சம் மட்டன் கறியும் கொண்டுட்டு வந்திருப்பாங்க போல். இது வந்து ஃப்ரைடே நாளைக்கு தான் சமைக்கிறதுக்காக. எப்போதுமே கறியை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் மட்டும் போட்டு கறியிலேருந்து வர்ற தண்ணியை ஹீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும். தேஜுக்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு மட்டன்னு சொல்ல மறந்துட்டா. ஒடிசாவில் சொல்கிறா செலி அப்படின்னு. அதை ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆட்டுக்காலும் அதுக்கப்புறம் குடலும் அதே மாதிரி உப்பும் மஞ்சள் பொடி போட்டு அதுலேருந்து வர்ற தண்ணியில் முதல்ல ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு இது 2 தான் குழம்பு வைக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லா தண்ணி வருது பாருங்கள். நல்லா தண்ணி வருது பாருங்க. இது நல்லா தண்ணி வருது பாருங்க. இந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, ஈஸியாகவே ரெடி ஆயிரும். வாய்ஸ் ஓவர் பேசிட்டு பாதி வேலை செஞ்சுட்டு மறுபடியும் எடிட் பண்ணுறேன். இந்த மாதிரி வேலை போயிட்டுருக்கு. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.